நம்ம உண்மையிலேயே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் தான் இந்த வீடியோ. இப்போது இம்மிடியேட்டாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். இப்போது உங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? இது நீங்கள் எழுதிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து மனசில் ஞாபகம் வச்சுக்கலாம். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்கன்றத 1லேருந்து 100% பிரிச்சுக்கோங்க. லெட்ஸே எனக்கு வந்து ஒரு 60% ஹாப்பியாக இருக்கேன், 70% ஹாப்பியாக இருக்கேன். நான் என்னோடய எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன், ஐ எம் 65% ஹாப்பி. ஒரு எக்ஸாம்பிளுக்காக என்னோடய ஹாப்பினஸ் பர்சன்டேஜ் நான் போட்டிருக்கேன். என்னோடய ஆக்சுவல் ஹாப்பினஸ் பர்சன்டேஜ் என்னன்றதை நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். இப்போது நீங்கள் ரொம்ப யோசிக்காமல், ஒரு ஆழமான சிந்தனையெல்லாம் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க ஜஸ்ட் 1லேருந்து 100க்குள்ளே ரேட் பண்ணுங்கள், எழுதிக்கோங்க, இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சந்தோஷம் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது லைஃப்பில் நல்லா விஷயம்னு சொல்லி யோசிப்போம். ஒவ்வொருத்தர் லைஃப்லேயும் ஒவ்வொரு விஷயங்களுக்காக சந்தோஷம் இருக்கும். சில பேர்த்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிற விஷயம் சில பேர்த்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்காது. ஸோ லைஃப்பை பேலன்ஸ்டாக ஹாப்பியாக கொண்டு போகிற விஷயங்கள் என்ன அப்படின்றத நான் என் பர்சனலாக யோசிச்சு எழுதினப்போ எனக்கு இந்த 5 விஷயங்கள் கிடச்சிது. நான் கேட்டகரி பண்ணியிருக்கேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப டீட்டெயிலெல்லாம் போகல, பேசிக்காக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மணி அண்ட் வெல்த். இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு பேசிக்காக தேவைப்படுற ஒரு விஷயம், என்னோட தேவையாகவும் இருக்குது. அடுத்தது ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப். கண்டிப்பாக நம்மளை சுற்றி நிறையா பேர் இருக்குன்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி தாட்டில் இது எழுதியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், ரிலேஷன்ஷிப்ஸ் வேணும். ஸோ அந்த வகையில் நம்ம ஹாப்பினஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. அடுத்த விஷயம் முக்கியமாக ஹெல்த். ஸோ இதுக்கும் நான் ஒரு ஹாப்பினஸில் பர்சன்டேஜ் இருக்கதா நம்புகிறேன். ஸோ என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸில் ஹெல்த்தும் நல்லா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கிறதுக்குன்னு எனக்கு தோணுது. அடுத்தது கெரியர் அண்ட் பிஸ்னஸ். இது எல்லாத்துக்கும் புரியும். அப்புறம் பேஷன் அண்ட் சக்ஸஸ். நம்ம என்ன தான் லைஃப்பில் ஏர்ன் பண்ணாலும் நம்ம பேஷன் எவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ ஹாப்பினஸ்க்கு ஒரு தேவையான ஒரு விஷயமா பேஷன் அண்ட் சக்ஸஸ் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சொன்ன 100% சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ உங்கள் லைஃபோட ஹாப்பினஸை 100%ஆக பிரிச்சிருக்கீங்க. இப்போது எனக்கு பர்சனலாக இது வந்து 5 தான் தோணுது. உங்களுக்கு ஒரு வேளை இன்னும் அதிகமான விஷயங்கள் தோணலாம். நான் வந்து ஜென்ரல் கேட்டகரி பண்ணியிருக்கேன். இது அக்செப்டபுளாக இருந்தால் இதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய ஹாப்பினஸ்க்கு காரணமான விஷயங்களை லிஸ்ட் டவுன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 100%-ஐ பிரித்து கொடுக்க ஆரம்பிங்க. எனக்கு வந்து இப்போ 5 விஷயங்கள் இருக்கிறனால 100% ஈஸியாக 20-20 பிரித்து கொடுத்துருவேன். ஸோ ஈச் கேட்டகரி ஹோல்ஸ் 20%. அதாவது என்னுடைய பர்சனல் நம்பிக்கை என்ன அப்படின்னா, நான் வந்து 65% ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு தோணுது. என்னோடய ஹாப்பினஸ்க்கான தேவைகள் என்ன நான் பிரிக்கிறப்போ 5 விஷயம் வந்துச்சு. அந்த 5 விஷயத்துக்கும் 100%-ஐ பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா ஈச் 20 வரும். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது கொஞ்சம் திங்க் பண்ணலாம். நான் முதல்ல வந்து இந்த 65% எழுதும்போது ரொம்ப திங்க் பண்ணல. நான் பிளண்ட்டாக நினச்சேன், ஓகே 65% ஐம் ஹாப்பி. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் லைஃப் இல்லாத மாதிரி இருக்குது எனக்கு. அப்போது இதுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒவ்வொரு விஷயங்களையும் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கலாம். நீங்கள் நிறையா டைம் எடுத்துக்கோங்க. இதுக்கு மட்டும் இந்த இது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு மட்டும் நிறையா டைம் எடுத்துக்கோங்க. இப்போது மணி அண்ட் வெல்த் அப்படின்றப்போ எனக்கு இன்றைக்கி நெருடலாவோ இல்லை ஏதாவது ஒரு குழப்பம் கொடுக்குற மாதிரியோ எந்த விஷயங்களும் இல்லை. ஸோ ஐ ஃபீல் தட் மணி அண்ட் வெல்த்தில் ஐம் 20% கம்ப்ளீட்லி ஹாப்பி. ஸோ நான் சொல்லியிருக்க முதல் இது எல்லாமே 20% ஸ்ப்ளிட்டில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஐ கேன் ரேட் 20%. இல்லை அதுக்கு கீழே வந்துச்சுன்னா கீழே நான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ உங்களோட ஓவரால் லிஸ்ட் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. ஒரு வேளை 2 விஷயம் தான் உங்கள் லைஃப்பை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா 50-50 போட்டுக்கலாம். புரியும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்தது ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப். இதுலேயும் நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலி ஐம் கம்ப்ளீட்லி ஹாப்பி. ஸோ லெட்ஸ் சே இதுக்கும் 20%. அடுத்த விஷயம் ஹெல்த். இங்கே நான் மேபி நோட்டபுளாக என்ன சொல்லலாம்னா, எனக்கு வந்து இப்போ அதிகமாக ஆக்டிவிட்டிக்குள்ளே போக முடியல. என்னால் அதிகமாக வாக் பண்ண டைம் இல்லை, எனக்கு எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 17 hours நான் ஒர்க் பண்ணுறேன், இன்க்ளூடிங் மை கெரியர் அண்ட் யூடியூப். ஸோ எனக்கு இதில் வந்து கொஞ்சம் இன்னும் ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுது. டெய்லியும் எனக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், யோகா ஆர் வாக்கிங் போகணுன்னு ஆசை இருக்குது. ஸோ லெட்ஸ் சே ஐ எம் நாட் டேக்கிங் கேர் ஆஃப் மை ஹெல்த் கம்ப்ளீட்லி. ஸோ இதுக்கு ஒரு 15%, ஒரு 15% வச்சுக்கலாம். 5% பத்தலை எனக்கு. ஸோ கெரியர் அண்ட் பிஸ்னஸ் ஐம் கம்ப்ளீட்லி ஹாப்பி, பட் ஐ ஸ்டில் வாண்ட் டு இம்ப்ரூவ் அ லாட். அப்படி இருக்கும்போது ஓகே மேபி ஐ வில் சே 15% ஐம் ஹாப்பி, பட் லெட்ஸ் சே 5% மிஸ்ஸிங்னு வச்சுப்போம். அடுத்தது பேஷன் அண்ட் சக்ஸஸ். டெஃபினெட்லி ஐ ஃபீல் கம்ப்ளீட்லி ஹாப்பி அபவுட் இட். என்னோடய பேஷன் நான் வேலை செய்கிறேன், பட் இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கலை. என்னோடய பேஷனை வந்து ஒரு நாளோட பாதி நேரம் தான் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. ஸோ என்னோடய பேஷன் அண்ட் சக்ஸஸ் பொறுத்த வரைக்கும் லெட் மீ சே அகெயின் ஒரு 16% ஐம் ஹாப்பி. ஐ நீட் டு கம்ப்ளீட் 4%. ஸோ இப்போது இந்த மாதிரி உங்களுடைய ஹாப்பினஸ்க்கான காரணங்களை லிஸ்ட் டவுன் பண்ணிட்டீங்க. அதுக்கு 100% பிரித்து கொடுத்துருந்தீங்க. அந்த பிரித்து கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு உண்மையிலேயே அதில் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, என்ன விஷயம் மிஸ் ஆகுதுன்னு திரும்ப பர்சன்டேஜ் போடுங்க. ஸோ இப்போது கால்குலேட் பண்ணோன்னா 20, 20, 40 அகெயின் ஹியர் 30, 70 ஆயிடுச்சு. 70 + 16 86. ஸோ ஆக்சுவலாக என்னோட ரியல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா
86%. ஆனால் நம்ம பிளண்ட்டாக ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்கும்போது எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் கூட ஏதோ இருக்கேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் பற்றி உங்ககிட்ட கேட்டப்போ உங்கள் மனசில் என்ன தோணுச்சோ அந்த நம்பருக்கு நீங்கள் ஆக்சுவலாக கொஞ்சம் லைஃப்பை டீட்டெயில்டு அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இதுக்கு ரொம்ப சிம்பிளான காரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் நம்ம அதை அக்னாலஜும் பண்ணுறதில்ல, ரியலைஸும் பண்ணுறதில்ல. நம்ம பிளண்ட்டாக ஏதோ ஒரு விஷயம் லைஃப்பில் இல்லை அப்படிங்கிறதுக்கு வேண்டி நம்ம எல்லாத்தையுமே குறை சொல்லுவோம். ரொம்ப சிம்பிள். இப்போது என்னோடதில் கெரியர் அண்ட் பிஸ்னஸ் ஹெல்த் நான் சரியாக பார்த்துக்கல அப்படிங்கிறப்போ என்னோட மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா இது மேலே இருக்கும். அப்போது இந்த விஷயங்கள்லாம் எங்கிட்ட ஃபுல்ஃபில்டாக இருந்தால் கூட நான் அதுக்கான ஒரு உண்மையான ஒரு நன்றியை நான் சொல்கிறது இல்லை, இல்லைன்னா அதை நான் நினச்சி கூட பார்க்குறதில்ல. அப்போது நம்ம இதை பற்றி அதிகமாக யோசிக்கும்போது நம்மளுடைய சந்தோஷம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கிறதா நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே டீட்டெயில்டாக உங்கள் லைஃப்பை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள்கிட்ட நிறைய சந்தோஷங்கள் இருக்குது. ஆனால் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுத்துக்குது நமக்கு. மேபி இந்த டெஸ்ட் நீங்கள் ஒரு டைம் எடுத்து பாருங்கள். இது ரொம்ப பேசிக்கான பிளண்ட்டான டெஸ்ட் தான். இது நீங்கள் ரொம்ப சைக்கலாஜிக்கலாக யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. பிளண்ட்டாக யோசிச்சு பாருங்கள். உண்மையிலேயே நம்ம லைஃப்பில் ரொம்ப ரொம்ப நிறைய ஹாப்பினஸ் இருக்குது. அதை நம்ம ரியலைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுப்போம். ஸோ இந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருந்தேன். பட் உண்மையிலேயே என்னோட கான்ஷியஸ் லெவலில் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு நினச்சேன்றதை கடைசியாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி என்னோடய ஹாப்பினஸ் லெவல் இதுதான். எனக்கு இன்றைக்கு வரைக்குமே வாட் எவர் ஐ ஹேவ் ரைட் நோ என்கிட்ட இருக்குது இல்லை, இதை தாண்டி எனக்கு இந்த ஹாப்பினஸ் ஃபீலிங்கிறது எப்போவுமே இருந்திருக்கு. எதையும் பெருசாக அலட்டிக்காத ஒரு கான்ஷியஸ் தாட் எனக்கு இருக்கிறதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் உண்மையிலேயே. ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஹாப்பினஸ் பர்சன்டேஜ் என்னன்னு முதல்ல நீங்கள் நினச்சிங்க. ஆனால் இந்த டெஸ்ட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன உண்மையான பர்சன்டேஜ் வந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி.